தல அஜித்தின் பைக் ரைடிங்க பார்த்துட்டு அஜித்த மாதிரி பைக் ரைடிங் போகணும்னு சொல்லி இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் ஆசை இருக்கு. ஆனா இந்த வீடியோவை முழுசா பாருங்க, அந்த ஆசையை இப்பவே கைவிட்டுருவீங்க. தல அஜித் நினைச்சோன்னு எல்லாம் பைக் எடுத்துக்கொண்டு ரைடிங் போகல. அதுக்கு பின்னால ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கு, ஒரு பெரிய கூட்டமே வேலை செய்யுது. படங்கள்ல பாக்குற மாதிரி அஜித் தனியெல்லாம் பைக் ரைடிங் செய்யவில்லை. அது ஒரு வாகன தொடரணி என்றத இந்த வீடியோவை பார்த்தா தெரியும். அஜித்தின் பைக்குக்கு பின்னால ஒரு ஜீப் போகும். அந்த ஜீப் முழுக்க அவருடைய உதவியாளர்களும் நண்பர்களும் போவார்கள். அதுக்கு பின்னால ஒரு கேரவன் செல்லும். அதற்குள்ள தேவையான பொருட்கள், உடைகள், சமைத்து சாப்பிடுவதற்கான பொருட்கள் என்று எல்லாம் போகும். அஜித்துக்கு ஓய்வு தேவைப்படும் போது கேரவனுக்குள் வந்துதான் ஓய்வெடுக்கிறார். கேரவனுக்கு பின்னாடி ஒரு வாகனம் போகும். அதிலே 2 மேலதிக பைக்குகள் போகும். அவர் ஓட்டும் பைக்குக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் மாற்றி ஓட்டுவதற்காக அந்த மேலதிக 2 பைக்குகள். அஜித் வண்டி ஓட்டுற மாதிரி, தனியாக உட்கார்ந்து ஓய்வெடுக்கிற மாதிரி, சமைக்கிறது போல புகைப்படங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்திருப்போம். அதெல்லாம் அவருடைய நண்பர்கள் எடுக்கிற புகைப்படங்கள். இப்ப சொல்லுங்க, தலையை போல ஒரு பைக் ரைடிங் செய்ய எங்களால முடியுமா இல்லையா என்று.